தமிழ்நாட்டு அரசியலில் நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர பகைவனும் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அரசியலில் எப்போ வேணாலும் என்ன வேணாலும் மாறலாமாங்க. காமன் மினிமம் ப்ரோக்ராம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் சீமானவர்கள் வந்து திமுகவை எதிர்க்கக்கூடிய எல்லோரும் ஓரணியில் திரள வேண்டும் என்கிற எடப்பாடி பழனிசாமி அவருடைய அந்த அறிவிப்புகளை ஏற்று அதிமுக இணைஞ்சி 40 எம்எல்ஏ 10 அமைச்சர் எடுத்து குறைந்தபட்சம் 5 அமைச்சர் எடுத்து கூட்டணியில் பங்கேற்று அவர் வந்து கட்சியை கடுமையாக பலப்படுத்தி 2031 அணுக வேண்டும் அப்படின்னு ஒரு தரப்பு. இன்னொரு பக்கம் துணை முதலமைச்சர் கேட்டு அதிமுகவில் போய் அவர் வந்து ஒரு 50 சீட்டு கேட்டு அதில் 40 ஜெயிச்சு அதை வச்சுக்கிட்டு பொறுத்தெல்லாம் போட்டுதார். பாஸ்போர்ட்டை வாங்கி வழக்குகள்லாம் முடிச்சுட்டு வெளிநாட்டில் போயிட்டு நல்ல கட்சியெல்லாம் வளர்த்து உலகம் முழுமைக்கும் சென்று தமிழர்களை திரட்டி 31 ஆட்சி அமைச்சர்களான எப்படியோ ஒரு பிளான் பண்ணுங்கன்னு ஒரு கூட்டம். இப்படி பல பேர் அறிவுரை எனக்கு சீமான் சொன்னாங்க, டே ஒரு நாளைக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் ஒரு 100 அறிவுரை வருதுடா, தயவு செய்து இதை கேளுங்கள் அண்ணா, இப்பொழுதுதான் நமக்கு சரியான தருணம் அண்ணா, காய் கனிந்திருக்கிறது அண்ணா, அண்ணா இதை புரிந்து கொள்ளுங்கள் அண்ணா, அண்ணா நமக்கான காலம் பிறந்து விட்டது அண்ணா, நாம் திமுகவை வீழ்த்த வேண்டும், திராவிடத்தை வீழ்த்த வேண்டும், நாம் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும். அப்புறம் இன்னொரு பக்கம் வந்து விஜயும் அண்ணனும் சேர வேண்டும், 2 பேரும் வந்து நின்று போட்டிட்டு யார் முதலமைச்சருங்கிறத வென்ற பிறகு முடிவு பண்ணிக்கலாம், வென்ற பிறகு யார் முதலமைச்சர் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு. இல்லை அவரை துணை முதலமைச்சர் விஜய், சீமான் முதலமைச்சர், சீமான் துணை முதலமைச்சர் விஜய் முதலமைச்சர், இப்படின்னு பல வகையில் பல பேர் வந்து போட்டுருக்காங்க. அண்ணன் சீமான் அவர்கள் மிக தெளிவாக இருக்கார். இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது நம்முடைய இலக்கா, ஒட்டுமொத்தமாக தமிழ் தேசியத்திற்கென்ற ஒரு மிகப்பெரிய தடத்தை போடுவது நம் இலக்கா?